அத்தியாயம் 145. சமரன் காற்றில் பறப்பதை பார்த்த வயதான கடைக்காரர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவரது கையிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் சமரனின் வாளை பனிக்கட்டி நூல்களால் கட்டி ஒரு பொம்மையைப் போல மாற்றி சமரனை தாக்கியது. காற்றில் பறந்து கொண்டிருந்த சமரன் வாள் தனக்கு மிக அருகில் வந்ததைக் கண்டான். பின் தன் ஊதா நிற ஒளியை பயன்படுத்தி அந்த வாளின் பனிக்கட்டிகளை உருக்க ஆரம்பித்தான். அடுத்த நொடி கடைக்காரரிடம் சிக்கியிருந்த வாள் அவரின் பிடியிலிருந்து விடுபட்டு நேராக தரையில் விழுந்தது. உடனே சமரன் அந்த வாளில் தனது வெற்றிடக்கை உத்தியை பயன்படுத்தினான். அதன் மூலம் அந்த வாள் மீண்டும் அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. வாளை கையில் ஏந்திய சமரன் வாளில் இன்னும் பனிக்கட்டி இருப்பதைக் கண்டான். அதனால் தன் கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியை சமரன் அதிகப்படுத்தினான். பிறகு தனது சிறகுகளை விரித்து அந்த கடையின் மேற்கூரை வழியே தப்பிக்க முயன்றான். ஏனெனில் அந்த வரைபடத்தின் சிறிய துண்டு சமரனிடம்தான் இருந்தது. சமரன் காற்றில் பறந்தபடியே அந்த கடையின் மேற்கூரையை அடைந்தான். அதைக் கண்ட அந்த கடைக்காரரின் முகத்தில் ஒரு பேய்ச்சிரிப்பு உண்டானது. அப்போது திடீரென தன்னை சுற்றியிருந்த குளிர் வேகமாக அதிகரிப்பதை சமரன் உணர்ந்தான். அந்த கடைக்காரரின் கைகளில் இருந்து வெளியேறும் பனிக்காற்றுதான் இதற்கு காரணம் என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த பனிக்காற்றை உணர்ந்த சமரனின் இதய துடிப்பு திடீரென அதிகரித்தது. உடனே அவன் தனது வாளை பயன்படுத்தி கூரையை உடைத்து அங்கிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் வாள் கூரையை தாக்கியதும் வாள் ஏதோ திடமான பொருளை தாக்கியது போல பலத்த சத்தம் ஏற்பட்டு அது அந்த கடை முழுக்க எதிரொலித்தது. மேலும் வாள் கூரையை தாக்கியதில் மேலே இருந்து சில சிறிய பனிக்கட்டிகள் கீழே விழ ஆரம்பித்தது. அவற்றில் சில நேராக சமரன் முகத்திலேயே விழுந்தது. அந்த குளிர்ச்சியை முகத்தில் உணர்ந்த சமரன் கூரையை உடைத்துக் கொண்டு வெளியே செல்ல முடியாததற்கு என்ன காரணம் என்று புரிந்து கொண்டான். இந்த வலிமை மிக்க முதியவர் தனது சக்தியால் இந்த அறையின் மேற்கூரையை மிகவும் திடமான பனிக்கட்டியாக மிக குறுகிய காலத்திலேயே மாற்றியிருந்தார். அதனாலேயே அவனால் கூரையை உடைக்க முடியாமல் போயிற்று. இதை உணர்ந்த சமரன் கூரையை உடைக்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு வேறு பக்கம் ஓட முயற்சித்தான். அவன் தொடர்ந்து இறக்கைகளை அசைக்க ஆரம்பித்தான். பிறகு மெதுவாக பறந்து வந்த சமரன் அந்த முதியவரின் கண்களை கோபத்துடன் பார்த்தான். சமரன் பறப்பதை பார்த்த அந்த முதியவர், சில சமயத்துல ஒரு சிறப்பு பறக்கும் நுட்பம், சில நேரத்துல ஒரு ஊதா நிற ஒளி, இல்லைன்னா ரொம்பவே அதிகமான வேகம். உண்மையை சொல்றதுன்னா நீ ஒரு சாதாரண பையன் கிடையாது, சக்தி வாய்ந்த நிபுணர்னு தோணுது. நீ என்ன ரெட்சமில்லர் தலைவரோட மாணவனா, இல்ல ஏதாவது மிகப்பெரிய கட்சி தலைவரோட மகனா? ஒருவேளை நீ விராட அரச குடும்பத்தை சேர்ந்தவனா என்று சந்தேகமாக கேட்டார். ஆனால் சமரன் அந்த முதியவரின் கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக அந்த மனிதரை கோபமாக முறைத்து பார்த்தான். இதை பார்த்த முதியவர் முகத்தில் ஏற்பட்ட காயத்தை தொட்டு உரத்த குரலில், உண்மையை சொல்லவா தம்பி, இந்த 3 பேர்ல நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த கடையில இருந்து அந்த வரைபட துண்டை நீ எடுக்க முடியாதுன்னா நீ அதை எடுக்க முடியாதுதான். உன்கிட்ட நிறைய சிறப்பு நுட்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த நுட்பத்தை கத்து வச்சிருந்தாலும் நீ இன்னும் சின்ன பையன்தான். அது மட்டும் இல்ல, என்னோட பலம் முன்னாடி மாதிரி இல்லைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்பவும் உன்னை கொல்றது ஒண்ணு எனக்கு கஷ்டமான வேலை கிடையாது. அதனால அமைதியா அந்த துண்டை என் கையில ஒப்படைச்சிடு. நானும் உன்னை இங்கிருந்து உயிரோட திரும்பி போக விடுறேன். இது என் வாக்குறுதி என்றார். தன் எதிரில் இருந்த பிடிவாதமான கடைக்காரரை பார்த்த சமரன் உள்ளத்தில் பீதி அடைந்திருந்தான். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் சமரன் மெல்ல வர்ணமித்திரரை அழைத்தான். குருவே, எனக்கு என்னமோ இவருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்னு தோணுது. என்னால் அவர் கூட சண்டை போட முடியாது. அவர் சொல்றதும் சரிதான். சக்தி சக்கரவர்த்தி அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லைனாலும் அவர் என்னை ரொம்ப எளிதா கொன்னுடுவார் என்றான். இதற்கு வர்ணமித்திரர் மோதிரத்திலிருந்தே சமரனுக்கு பதிலளித்தார். உண்மைதான் சமரா, அவன் உன்னை அடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா உங்க 2 பேருக்கும் 2 தரவரிசை வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மனுஷன் கிட்ட பல சக்தி வாய்ந்த நுட்பங்களும் இருக்கு. அது எல்லாம் உன்னோட நுட்பங்களை போலவே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஆனா அவன் இப்போ பயன்படுத்தின நுட்பங்கள் எல்லாம் உன்னோட சக்தியை சோதிக்க மட்டுமே செஞ்சது. அவன் உண்மையிலேயே உன்னை கொல்ல நினைச்சிருந்தா நீ இதுவரை உயிரோடவே இருந்திருக்க மாட்ட என்றார். சமரன் வர்ணமித்திரரின் வார்த்தைகளை கேட்டு பீதியுடன் சிரித்தான். ஏனென்றால் வர்ணமித்திரர் உண்மையை தான் சொல்கிறார் என்றும் அந்த முதியவர் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் அவனுக்கு தெரியும். அந்த மனிதரும் காற்றில் பறக்க முடிந்தால் கண்டிப்பாக இந்நேரம் சமரனை பிடித்திருப்பார். இதை நினைத்த சமரனின் முகத்தில் கவலை பரவ வர்ணமித்திரர் அவனுக்கு ஆறுதல் சொன்னார். விடு சமரா, எப்படினாலும் பரவாயில்ல. இப்போ இந்த நேரம் இந்த சூழ்நிலையை என்கிட்ட விட்டுட. ஆனா அதுக்கு உன் உடலை கட்டுப்படுத்த நீ என்னை அனுமதிக்கணும் என்றார். வர்ணமித்திரர் சமரனின் பயம் நியாயமானது என்பதையும் சண்டைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் போராடுவதற்கும் சமரனுக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதையும் அறிந்திருந்தார். சமரன் தனஞ்சய பதவியை அடைந்து நீண்ட காலமாகவில்லை.
அப்படி இருக்கும்போது இந்த முதியவருடன் அவனை போட்டியிடச் சொல்வது மிகவும் முட்டாள்தனமானது. ஏனெனில் இந்த முதியவர் ஒரு காலத்தில் சக்தி சக்கரவர்த்தியாக இருந்தவர். அவருடன் போட்டியிட்டு சமரனை வெற்றி பெறச் சொல்வது சாத்தியமற்றது. சமரனும் வருணமித்திரரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதியவரை நோக்கி மீண்டும் ஒரு முறை, பெரியவரே, இந்த வரைபடம் எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கிருந்து போவேன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் என்ற சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். இதை பார்த்த எதிரில் நின்ற முதியவர் சற்று ஆச்சரியப்பட்டார். சமரனின் இந்த செயலை புரிந்து கொள்ள அவர் முயன்றார். ஆனால் அதற்குள் சட்டென தன் கண்களை திறந்து அவரை பார்த்தான் சமரன். அவனது கண்களை கண்ட முதியவருக்கு திடீரென்று ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்த சமரனின் உடலில் இருந்து வித்தியாசமான சக்தி வெளிப்படுவதை உணர்ந்து கொண்டார் முதியவர். திடீரென சமரனின் அதிகாரம் அதிகரித்தது போல அவருக்கு தோன்றியது. இதை பார்த்த முதியவர் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி சாத்தியம் என்று குழப்பத்துடன் கேட்டார். அவர் தொடர்ந்து பெருகி வரும் சமரனின் சக்தியை பார்த்தார். அதன் பிறகு அவர் சிறிது நேரத்திற்கு முன்பு உருவாக்கிய பனிக்காற்றின் மூடுபனியை மீண்டும் உருவாக்கத் தொடங்கினார். அந்த மூடுபனி அதிகமாகி வர வர சமரனின் சக்தியும் அதிகரித்துக் கொண்டே வருவதைக் கண்ட முதியவர் தாழ்ந்த குரலில், ஏய் தம்பி, இப்ப என்ன? இது என்ன புதிய விசேஷ நுட்பமா, இல்ல இது ஏதாவது ரகசிய நுட்பமா என்று பீதியுடன் கேட்டவரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்திருந்தது. ஏனெனில் ஹீமவாகினியில் நுண்ணறிவு நுட்பங்களுக்கு என்றும் பஞ்சமில்லை. மேலும் இந்த நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் தனது தரத்தையும் அதனுடன் தொடர்புடைய சக்தியையும் அதிகரிக்க முடியும். ஆனால் சமரனின் இந்த நுண்ணறிவு நுட்பம் 3ஆம் வகுப்பு நுட்பமாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் இது மிகவும் குறைந்தபட்சமாகவே பயன்படுத்தப்பட்டு ரகசியமாக இருந்திருக்க வேண்டும் என்று முதியவர் நினைத்தார். மற்றும் இத்தகைய ரகசிய நுட்பங்களை அறிந்தவர்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் ஒரு சில வல்லரசுகளாக மட்டுமே இருந்தனர். அத்தகைய உயர் அடுக்கினரின் பார்வையில் விராட பேரரசின் சக்தி வாய்ந்தவர்கள் கூட அதிக சக்தி வாய்ந்தவர்களாக தெரிவதில்லை. இதையெல்லாம் யோசித்த முதியவர், அப்ப ஹீமவாகினியோட சிறப்பும் வலிமை மிக்க மனிதர்கள் இந்த சிறுவனும் ஒருத்தனா என்று சமரனை பார்த்து தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இந்த கேள்வியால் அந்த வலிமை மிக்க முதியவரின் முகத்தில் ஒரு சிறிய திகைப்பு தோன்றியது. இந்த முதியவர் ஹீமவாகினியின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களின் கதைகளை பல முறை கேட்டிருக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் அத்தகைய நபர்களை இதுவரை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்ததில்லை. ஆனால் இன்று இந்த முதியவரின் இதயத்தில் இந்த சந்தேக விதை கிளர்ந்தெழுந்த போது அவர் முகத்தில் திகைப்பும் பயமும் மட்டுமே மேலோங்கிக் கொண்டிருந்தன. அதனால் அவர் தனது சொந்த கேள்விக்கு தனக்குள்ளேயே பதிலளித்தார். இல்ல, அப்படி இருக்க முடியாது. இந்த பையன் கிட்ட நிறைய சிறப்பு நுட்பங்கள் இருக்கிறத நான் பார்த்தனே, அதுல ஏதாவது ஒரு நுட்பமா இருக்கும். ஏன்னா இவனோட ஒளி எனக்கு அதிக சக்தி வாய்ந்ததா தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சவர அந்த சிறப்பு சக்தி வாய்ந்தவங்களோட ஒளி இதை விட அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும் என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டு தனது பயத்தை போக்கினார். பின் அவர் தனது இரு கைகளையும் இணைத்து தன்னை சுற்றி பரவியிருந்த மூடுபனியை சேகரித்தார். மெதுவாக சேகரித்த மூடுபனியினால் தனக்கென ஒரு மந்திர ஈட்டியை உருவாக்கினார். அதன் பிறகு அவர் உடனடியாக தனது மற்றொரு கையிலிருந்து சக்திகளை வெளியேற்றினார். பனி கவசம் என்று கத்தினார். அந்த மனிதன் இதை சொன்னவுடன் உறையும் மூடுபனியின் அளவு அதிகமாக தொடங்கியது. அது மெதுவாக பனியால் செய்யப்பட்ட கவசமாக மாறியது. இப்போது அவரது கையில் இருந்த ஆயுதம், அவரது உடலில் இருந்த கவசங்கள் அனைத்துமே அவரது சக்திகளால் ஆனது. இதை செய்ய ஒருவர் குறைந்தபட்சம் துரோணர் தரத்தில் இருக்க வேண்டும். சொல்லப்போனால் ஹீமவாகினியில் உள்ள பெரும்பாலான மக்கள் மகாயோக பட்டத்தை அடைந்த பிறகு தங்கள் உடலில் இருந்து சக்திகளை பிரித்தெடுத்து அவற்றை தங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்துவார்கள். ஒரு மகா யோகியைப் போல சக்திகளின் உதவியுடன் தனது ஆயுதங்களை அவர்களால் பலப்படுத்த முடியும். மேலும் அவர்கள் துரோணரின் பதவிக்கு வந்தவுடன் தனது சக்திகளை கொண்டு புதிய ஆயுதங்களையும் பாதுகாப்பிற்கான புதிய கவசங்களையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். அத்தகைய சக்தியால் செய்யப்பட்ட ஆயுதங்களுக்கு முன்னால் சாதாரண ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது வெளிப்படையான உண்மை. முதியவரை பார்த்த சமரன் அவர் தனது சக்தியை கண்டு பயப்படுவதை புரிந்து கொண்டான். மேலும் அவர் தனது முழு சக்தியையும் காட்டத் தொடங்கிவிட்டதையும் அறிந்து கொண்டான். ஆனால் சமரனின் சக்திகள் வருணமித்திரரால் இன்னும் என அதிகரித்துக் கொண்டே சென்றன. அந்த சக்திகள் பெரிதும் அதிகரித்த பிறகு சமரன் ஒரு பெரிய அடி கொடுத்தான். அதனால் அவனை சுற்றியுள்ள மூடுபனி கிட்டத்தட்ட பாதியாக வெட்டப்பட்டது. இதை பார்த்த முதியவரின் முகம் வெளிரியது. அதன் பிறகு அவர் தனது ஆயுதத்தை, அதாவது பனியால் மூடப்பட்ட ஈட்டியை ஒரு வட்டமாக சுழற்றி சமரனை நோக்கி காட்டினார். அப்போது அந்த ஈட்டியிலிருந்து நீண்ட மற்றும் கூர்மையான பனிக்கட்டிகள் வீசப்பட்டன. அது வேகமாக காற்றை கிழித்துக் கொண்டு நேராக சமரனை நோக்கி நகர ஆரம்பித்தன. அந்த மனிதனின் இந்த தாக்குதலை பார்த்த சமரன் தன் சிறகுகளை வேகமாக அசைத்தான். அவன் சிறகுகள் படபடக்கும் வேகம் அதிகமாக அவனுள் நிறைய ஆற்றல் திரள ஆரம்பித்தது.
இயற்கையிலிருந்து வெளியேறும் அந்த சக்திகள் சமரனை தாக்க வரும் பனிக்கட்டிகளை நோக்கி நேராக செல்ல ஆரம்பித்தன. அவன் சக்திகள் அவனை நோக்கி வந்த பனிக்கட்டிகளை உடைக்க அந்த அறை முழுக்க பனி உடையும் சத்தம் மட்டுமே ஒரு நொடி கேட்டது. ஒரே அடியில் அந்த பனிக்கட்டி துண்டுகள் அனைத்தும் வெள்ளை தூளாக மாறியது. தனது வலிமையான தாக்குதலை சமரன் சுலபமாக முறியடித்ததைக் கண்டு முதியவர் திகைத்துப் போய், இத நீ எப்படி செஞ்ச என்று கேட்டார். முதியவரின் கண்களுக்கு முன்னால் கூர்மையான பனிக்கட்டிகள் சிதைந்து வெள்ளை தூளாக மாறி அறை முழுவதும் சிதறி கிடந்தது. இதனால் அவர் மிகவும் பதட்டமடையத் தொடங்கினார். ஆனால் அந்த மனிதனின் ஆச்சரியத்தை பொருட்படுத்தாத சமரன் சிறகடித்து நேராக அவரை நோக்கிச் சென்றான். இதை பார்த்த முதியவர் பீதியில் ஒரு அடி பின்வாங்கினார். பின் மீண்டும் தனது ஈட்டியில் பனிக்கட்டி சக்திகளை சேகரித்து வேகமாக தன்னை நெருங்கி வந்த சமரனின் மீது வீசினார். அதே சமயம் அந்த முதியவரின் முகத்தில் இப்போது லேசான பயம் தெரிந்ததை கண்ட சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். இந்த பயத்தை பயன்படுத்தி கொண்ட சமரன் உடனே தனது வாளை சுழற்றத் தொடங்கினான். நேராக தன்னை நோக்கி வந்த ஈட்டியை உடைத்தான். எதிரெதிரே வந்த வாளும் ஈட்டியும் காற்றில் மோதியதால் அந்த ஈட்டி கடை முழுவதும் வெடித்துச் சிதறியது. முதியவர் தன் ஈட்டி வாளின் தாக்குதலால் உடைந்து காற்றில் சிதறியதை கண்டார். இதை பார்த்தவர், இந்த சிறுவை எப்படி திடீர்னு இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறினா? இவனால இது எப்படி முடிஞ்சது என்று குழம்பினார். இதை அவர் நினைத்து கூட பார்க்காததால் சமரனை கோபமாக பார்த்தார். தனது சக்தியை சேகரித்துக் கொண்டவர் சமரனை நோக்கி பாய்ந்தார். ஆனால் அவரது இந்த தாக்குதல் முந்தையதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அவரது இதயத்தில் ஒரு கேள்வி அரிக்க ஆரம்பித்தது. இந்த பையன் தனஞ்சய தரத்தில் இருக்கானா, இல்ல அதுக்கு மேல வலிமையானவனா இருக்கானா? எல்லாத்துக்கும் மேல இந்த சின்ன வயசுல இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாற என்ன செஞ்சிருப்பான் என தனக்குள் கேட்டுக்கொண்ட முதியவர் உடனே பின் சென்று ஒரே அடியில் 7 பனிக்கண்ணாடிகளை கவசமாக உருவாக்கினார். அதனால் சமரனால் அவரை அடைய முடியவில்லை. இதை கண்ட அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அடுத்த நொடி பனிக்கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. அவர் எட்டி பார்த்தார். அங்கே சமரன் கையில் கருப்பு வாளுடன் பனிக்கட்டிகளை வெட்டி உருக்கி கொண்டிருப்பதை கண்டார். அந்த முதியவர் கோபத்துடன் சமரனை பார்த்தார். 20 வருஷம் எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்து உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற சக்தி கூட என்கிட்ட இல்லைன்னு என்னால நம்பவே முடியல. இல்ல, நான் அப்படி நடக்க விடமாட்டேன் என்று இயலாமையும் கோபமுமாக கத்திய முதியவர் தனது கால்களை தரையில் தட்டினார். பின் அவரது சக்திகள் சுற்றியுள்ள தரையில் பனியின் அடர்த்தியான அடுக்கை உறைய வைத்தன. அவர் 2ஆம் வகுப்பு நுட்பம் பனி புயல் என்று கத்தினார். முதியவர் இதை சொன்னவுடனேயே அவருடைய கைகளில் இருந்து சக்திகள் வெளியேறின. அவை வேகமாக சுழலும் பல சக்கரங்களைப் போலவும் வழியில் வரும் எதையும் வெட்டக்கூடியவையாகவும் மாறியது. பின் அவை படிப்படியாக பனிக்கட்டியின் கூர்மையான முனைகள் கொண்ட சக்கரங்களாக மாறி சிறிது சிறிதாக 70 அல்லது 80 சக்கரங்களாக மாறியது. அந்த முதியவர் அனைத்து சக்கரங்களையும் சேகரித்தார். அனைத்தின் விரைவான சுழற்சியும் சேர்ந்து ஒரு புயல் எழ காரணமாகியது. அந்த புயல் முற்றிலும் கூர்மையான முனைகள் கொண்ட பனிக்கட்டி சக்கரங்களால் நிரப்பப்பட்டது. புயல் தயாரானவுடன் முதியவர், போய் அவனோட விளையாட்டை முடிச்சு வை என்று கத்தினார். உடனே பனிக்கட்டி சக்கரங்கள் மேலும் மேலும் வேகமாக சுழலத் தொடங்கின. இதனால் அந்த கடையில் ஒரு பெரிய சத்தம் எதிரொலித்தது. அந்த சக்கரங்கள் சமரனை கொல்லும் நோக்கத்துடன் விரைவாக நகர்ந்தது. அது தன் வழியில் வரும் எல்லாவற்றையும் சுத்தமாக அழித்தது. மறுபுறம் சக்கரங்களால் ஆன புயல் தன்னை நோக்கி நேராக வருவதைக் கண்ட சமரன் திடீரென்று தனது உடலில் இருந்து வெளிவரும் ஊதா நிறத்தின் சக்தியை மீண்டும் தனது உடலுக்குள் செலுத்தினான். அவனது உடலில் எந்தவிதமான கவசமும் இல்லை. கடைசியாக தன் கைகளில் வைத்திருந்த வாளையும் அவன் தரையில் இறக்கினான். அதைக் கண்டு முதியவர் சிரித்துக் கொண்டே, டே பையா, இன்னைக்கு உன் மரணம் நிச்சயம்டா என்று கத்தினார். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.